அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரில 660வது ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிம்ல 1031வது ஹதீஸ், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்லுஹு இல்லா தில்லுஹு, நிழலே இருக்காது. சபஅத்துன், ஒரு 7 நபர்களுக்கு அல்லாஹ் அந்த மஹ்ஷரிலே தன்னுடைய நிழலை, தன்னுடைய அர்ஷினுடைய நிழலை, யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழலை தவிர ஒரு நிழலே அங்கே இருக்காது. அந்த அர்ஷினுடைய நிழலை எல்லா நபர்களும் அங்கே நின்று கொண்டு தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நபிமார்கள் உட்பட, இறை நேசர்கள் உட்பட எல்லா நபர்களும் எங்காவது நிழல் கிடைக்காதா, அல்லாஹ் நிழலை தரமாட்டானா என்று எல்லோரும் புழுவாக துடித்துக் கொண்டிருக்கும் பொழுது, சபஅத்துன், ஒரு 7 நபர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய நிழலை, அர்ஷினுடைய நிழலை அல்லாஹ் கொடுப்பான். அதுல ஒரு ஆள் இமாமு ஆதில், நீதமான அரசர். யார் நீதமான அரசர் என்று சொன்னால் நாட்டினுடைய அரசர் அல்ல, ஒரு பொறுப்பு. மற்றொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல 1827வது ஹதீஸ், எந்த ஒரு மனிதர் அல்லதீன யாதிலூன ஃபீ ஹுக்மிஹிம் வாஹிலிஹிம் வமா உலுவுன், தன்னுடைய பொறுப்பு, தன்னுடைய குடும்பத்தார்களிடத்திலே, தங்களுடைய உறவினர்களிடத்திலே யாரெல்லாம் நீதமாக இருந்தார்களோ, எல்லாம் எதாவது இருக்கும், நம்முடைய ஆபீஸ்ல நம்ம வேலை பார்க்கிறோம், அதுல நம்ம நீதமாக இருந்தால் அதுதான் வமா உலுவுன், தங்களுடைய பொறுப்பிலே யார் நீதமாக இருந்தார்களோ. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நீதமான அரசர் நம்ம நாட்டினுடைய பிரதமர் தான், நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு தான், மன்னனுக்கு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. உங்களுடைய பொறுப்பில நீங்கள் நீதமாக இருந்தால் போதும். உங்களுடைய ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு தலைமையை தந்திருக்கிறார்கள், உங்களுக்கு கீழே 10 நபர்கள் வேலை பார்க்கிறார்கள், உங்களிடத்தில் ஒரு இயக்கத்தினுடைய பொறுப்பு இருக்கிறது, நீங்கள் ஒரு குடும்ப தலைவராக இருக்கிறீர்கள். எந்த பொறுப்பிற்கு யார் தலைவராக இருக்கிறார்களோ அந்த பொறுப்பிலே யார் நீதமானவர்களாக இருந்தார்களோ, அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மனாபிர மின் நூர், நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் அப்படி வைரங்களால் வைடூரியங்களால் ஆன ஒரு மிகப்பெரிய ஒரு மிம்பரை தயார்படுத்தி வைத்திருப்பான். என்னங்க மிம்பர்? இந்த மிம்பரிலே யார் அமர வைக்கப்படுவார்கள்? யார் தங்களுடைய குடும்பத்தார்களிடத்திலே, குறிப்பாக நீதம், தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே. இன்னைக்கு சமூகத்திலே பார்க்கிறோம், ஒரு பிள்ளையை மாத்திரம் வளர்க்கிறது, ஒரு பிள்ளைக்கு மாத்திரம் பாசம் காமிக்கிறது, ஒரு பிள்ளைக்கு மாத்திரம் என்ன செய்யறது, சொத்தை எழுதி வைக்கிறது, இன்னொரு பிள்ளையை அப்படியே தெருவுல விட்டுறது. பாக்குறோமா இல்லையா? இன்னைக்கு சமூகத்துல குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்துக்களை ஒதுக்குறது. கேட்டா சொல்றது, அந்த புள்ள தான் கல்யாணம் முடிஞ்சு போயிருமே. நம்முடைய அந்த குஃப்ரியத்தான அந்த பூமி, அந்த ஷிர்கான அந்த நம்முடைய அந்த இந்துஸ்தானுடைய கலாச்சாரம் அப்படியாக இருப்பதினால் கடைசிங்க பொம்பளை பிள்ளைக்கு ஃபுல்லா வாப்பா எழுதி வைப்பாருங்க, ஆம்பளை பிள்ளை தெருவில் போயிருவான். கேட்டா நீ ஆம்பளை பிள்ளைடாடா, நீ நினைச்சிரும் உழைச்சு வாழணும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தங்களுடைய குடும்பத்தார்களிடத்திலே, வமா உலுவுன், தங்களுடைய பொறுப்பிலே, தங்களுடைய நெருங்கிய உறவினர்களிடத்திலே என்னென்ன பொறுப்பு யாரிடத்திலே இருக்கிறதோ, யார் அதிலே நீதமானவர்களாக இருந்தார்களோ, எந்த பொறுப்பாக இருக்கலாம். காரணம் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எத்தனையோ ரசூலுல்லாஹ் தொழுகையாளிக்கு என்று சொல்லவில்லை, நோன்பாளிக்கு என்று சொல்லவில்லை, குர்ஆன் ஓதுனவருக்கு என்று சொல்லவில்லை. காரணம் ஏன்? இந்த நீதம் என்பது அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. சில நேரங்களிலே நமக்கு எதிராகவும் நீதம் செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்படலாம், என்னுடைய குடும்பத்திற்கு எதிராகவும் நீதம் செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்படலாம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன பில் கிஸ்த், ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீதத்திலே உறுதியாக இருங்கள், நீதம் செலுத்தக்கூடிய விஷயத்திலே முழுமையாக இருங்கள். வலவ் அலா அன்ஃபுஸிகும், அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி. அதில் வாலிதை, ஒவ்வொரு நீதிபதியும் இப்படி நீதி கொடுத்திருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த நாட்டிலே நீதம் அளிக்கப்படுமோ, எந்த நாட்டிலே நீதமான முறையிலே தீர்ப்பு கொடுக்கப்படாதோ அந்த நாட்டிலே கொலைகள் பெருகிவிடும். இதற்கு முழு ஆதாரம் நம்முடைய நாடு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நம்முடைய நாடை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னைக்கு உலகத்தினுடைய முஸ்லிம்களுடைய நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அரபிக்கு ஒரு சட்டம், அஜமிக்கு ஒரு சட்டம். பாக்குறோமா இல்லையா? அரபிக்கு ஒரு சட்டம், அஜமிக்கு ஒரு சட்டம். அஜமி தவறு செய்து விட்டால் அவனை எப்படியாவது அவனிடத்தில் இருந்து காசை பறிப்பதற்கு ஒரு கூட்டம் தயார். அதே சமயத்தில் அதை விட பெரிய தப்பை ஒரு அரபி செய்வான். அவன் கேட்டா, நாங்கெல்லாம் அரபிகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகமா இது. ஒரு யூத நம்பி வைத்திருந்தான், முஹம்மது இடத்திலே சென்றால் தான் நீதம் கிடைக்கும் என்று. ஒரு யூதன். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை இன்றைக்கு இந்த சமூகம், இஸ்லாமிய நாடுகள் என்று பேசுகிறோமே, இந்த நாடு நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறதா? பாருங்கள், ஒரு சஹாபி கடையிலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த சஹாபி சொல்கிறார், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த பொருள் நல்ல பொருள் என்று சொல்கிறார். உடனே அந்த யூதன் சொல்கிறான், என்னது? அந்த சஹாபி சத்தியம் செய்கிறார், முஹம்மதை அனுப்பி அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த பொருள் நல்ல பொருள்.
உடனே அந்த யூதன் பேசுகிறான், முகம்மது எல்லாம் எனக்கு தெரியாது, முகம்மதை பற்றி எல்லாம் என்று சொல்லாத, மூசாவை இறக்கிய இறைவன் மீது சத்தியம் என்று சொல் அப்படின்னு சொல்ற. ஒரு கோவம் வந்துட்டு ஒரு இழுப்பு இழுத்துட்டார். என்ன செஞ்சிட்டார்? யூதனை ஒரு இழுப்பு இழுத்துட்டார், ஒரு அடி அடிச்சிட்டார். அந்த யூதன் என்ன சொன்னான்? நீ முகம்மதை பின்பற்றுகிறாய், நான் மூசாவை பின்பற்றுகிறேன், மூசாவை இறக்கிய இறைவன் மீது சத்தியம் என்று சொல் என்று சொல்லும் பொழுது அந்த சஹாபி அடித்து விட்டார். உடனே அந்த யூதனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? வா, உன்னுடைய முகம்மது இடத்திலே செல்வோம், அப்பொழுதுதான் உண்மையான நீதியை அவர் எனக்கு தருவார். ஒரு யூதன், வா எங்களுடைய யூத ஃபாதரிமார்கள்ட்ட செல்வோம், எங்களுடைய யூத தலைவரிடத்திலே செல்வோம் என்று அழைக்கவில்லை. வா முஹம்மது இடத்திலே, முஹம்மது இடத்தில் சென்றால்தான் எனக்கு உண்மையான நீதி கிடைக்கும். கொண்டு வந்து நிப்பாட்டினாரு, பிடிச்சாரு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அடி, அவருடைய செவுட்ல அடி, அடி. ஏன்? மூசாவும் நபிதான், அவர் என்ன தப்பு செய்தான்? எப்படி உனக்கு அடிப்பதற்கு உரிமை கொடுத்தது? ஆனால் இன்றைக்கு அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யார் நீதம் நமக்கு எதிராக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் சொன்னார்களா இல்லையா? ஃபாத்திமா பின்த் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி திருடி விடுகிறார். மக்சூமியா குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. அப்பொழுது பெரிய அப்பொழுதுதான் அந்த கூட்டம் இஸ்லாத்திற்குள் வந்திருக்கிறது. சஹாபி எல்லாம் பயப்படுறாங்க. இந்த திருடுனா என்ன சட்டம் இஸ்லாத்துல? கையை வெட்ட. எந்த அரபிக்காச்சும் கையை வெட்டப்பட்டிருக்கா? சமூகத்துல பார்த்திருக்கோம், இன்னைக்கு பார்க்கிறோம். யா அல்லாஹ், எந்த அளவிற்கு ஒரு நம்பிக்கை! ஒரு முஸ்லிம் பேசுகிறான், குவைத்தில் எல்லாம் நீதம் இல்லை. ஒரு முஸ்லிம் பேசுகிறான், அஜமிகளுக்கு எல்லாம் நீதம் இல்லை. எப்படிப்பட்ட ஒரு மனோபக்குவத்தை இந்த நாடு உருவாக்கி வைத்திருக்கிறது! இது ஒரு இஸ்லாமிய நாடா? இஸ்லாத்தினுடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு நாடா? யூதனுக்கும் கூட, யூதன் அவன் உள்ளத்தில் கூட ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும், முஹம்மதினுடைய ஆட்சி நடைபெறக்கூடிய இடத்திலே நமக்கு நீதம் கிடைக்கும் என்று. வரலாறுகளை புரட்டுங்கள், வரலாறுகளை புரட்டுங்கள். மெல்போர்ன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் எழுதி வைத்திருக்கிறார், யூதர்கள் வரலாறு முழுக்க அடிக்கப்பட்டார்கள், யூதர்கள் வரலாறு முழுக்க புதைக்கப்பட்டார்கள், யூதர்கள் வரலாறு முழுக்க விரட்டி அடிக்கப்பட்டார்கள். உமரினுடைய ஆட்சி எந்த நாடுகளில் எல்லாம் ஆண்டதோ அந்த நாடுகளில் எல்லாம் யூதர்கள் கொடி கட்டி பறந்தார்கள். பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், புதியதாக இஸ்லாத்தை ஏற்ற குடும்பம், கையை வெட்டாதீர்கள் யா ரசூலல்லாஹ். சொன்னது யார்? ரசூலுல்லாஹ்வுடைய மகளின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை விட ரசூலுல்லாஹ் தன்னுடைய வளர்ப்பு பிள்ளையான ஸைத், உஸாமா பின்த் ஸைத், அந்த புள்ள ரசூலுல்லாஹ் அப்படியே ஒட்டகத்துல போருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அந்த புள்ளைய பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் அப்படி கெட்டி பிடிச்சு தன்னுடைய ஒட்டகத்தோடு அணைத்துக் கொள்வார்கள். சஹாபாக்கள் எல்லாம் யோசிக்கிறார்கள், யாரிடத்திலே சொல்லலாம் இந்த விஷயத்தை? யாரும் அதற்கு தயாரில்லை. அந்த ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ் எந்த சஹாபி ரசூலுல்லாஹ் இடத்திலே பேசினால் உடனே ரசூலுல்லாஹ் கேட்பார்களோ அப்படிதான். சில நபர்களுக்கு சில நபர்கள் மீது பாசம் இருக்கிறார். இப்ப என்னிடத்திலே சில நபர்கள், ஒரு ஆள் நீதிபதியா இருக்கிறாரு, அவருக்கு யார் நெருங்கின ஒரு ஆளோ, அதே மாதிரி தேடும்போது கடைசி உஸாமா பின்த் ஸைத் அவரிடத்திலே சொல்லி அவரை முழுகி தடவி உள்ள அனுப்பியாச்சு. அவரும் மறுக்கிறார். கடைசி உள்ள அனுப்பின யார் ரசூலல்லாஹ், கையை வெட்ட வேணாம். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸை பார்க்கிறோம், கண்கள் எல்லாம் சிவந்து விடுகிறது. சொன்னார்கள், அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு முன்னால் இன்னமா ஹிலக்கல்லதீன கானு மின் கப்லிக்கும் இன்னஹும் கானு இதா ஸரிக ஃபீஹிமுஷ் ஷரீஃப் தரகூஹு. உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகம் அழிந்து சென்று நாசமாக போனதற்கு காரணம், அழிந்து செத்து மடிந்ததற்கு காரணம், பணக்காரன் திருடிவிட்டால் அவனை விட்டு விடுவார்கள். வைதா ஸரிகுமுல் லஈஃப், ஏழை திருடிவிட்டால் ஃபல்யக்கும் அலைஹிமுல் ஹத், அவன் மீது தண்டனையை நிலைநாட்டுவார்கள். என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவேன். இந்த ஹதீஸை வைத்து இப்பொழுது பாருங்கள், இன்றைக்கு பணக்காரன் திருடுகிறான், ஆட்சியாளன் திருடுகிறான், அதிகாரி திருடுகிறான், மீண்டும் மீண்டும் ஆட்சியாளனாக இருக்கிறான். ஒன்றும் செய்யாத அப்பாவிகள், எந்த ஒரு தப்பும் செய்யாத அப்பாவிகள், காஷ்மீரிலே பிறந்த ஒரே காரணம் என்ற அப்பாவிகள் இன்றைக்கு எந்த விதமான தவறுகளும் எந்த நீதிமன்றத்திலும் நிரூபிக்கப்படாமல் தூக்கு தண்டனை கைதிகள் என்று முத்திரை குத்தப்பட்டார்கள், இறுதியிலே தூக்கிலே போடப்பட்டார்கள். புரியுதா? யாருங்க? அஃப்சல் குரு. என்னங்க தப்பு செஞ்சாரு? ஏதாச்சும் தெரியுமா? ஒரு காஷ்மீரிலே பிறந்த இளைஞன் 2006 தீர்ப்பு கொடுத்தார்கள். பார்லிமெண்டினுடைய தாக்குதலுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தது? அஃப்சல் குரு எந்த விதமான தீவிரவாத இயக்கங்களோடையும் தொடர்பு இல்லை. நாங்கள் ஆராய்ந்து பார்த்து படிச்சீங்களா எல்லாரும் தீர்ப்ப? இந்த நாங்கள் ஆராய்ந்து பார்த்ததின் அடிப்படையில் எந்த விதமான தவறும் அவர் செய்யவில்லை. அவர் இந்த பார்லிமெண்டினுடைய தாக்குதலை அவர்தான் நடத்தினார் என்பதற்கும் எந்த விதமான ஆதாரம் இல்லை.
இந்தியாவினுடைய கூட்டு மனசாட்சி என்ன சொல்கிறது என்று சொன்னால் அப்சல் குருவை தூக்கில் போடணும் என்று சொல்கிறது. ஆதலால் நாங்கள் தூக்கில் அப்சல் குருவை போடுகிறோம். ஒரு நீதிபதி, அல்லாஹ் அக்பர், என்னங்க மனசாட்சி. அப்ப அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப நீதம் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அந்த பதவியில இருக்கும்போது அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு எதிராக இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில இப்ப அமல் செய்ய நம்ம நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமே, அதுக்கு என்ன இருக்கணும்? இஸ்லாம் இருக்கணும், ஈமான் இருக்கணும், தௌஹீத் இருக்கணும். தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமேனால் இஸ்லாம் இருக்கணும், ஈமான் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இஸ்லாம் என்னதான் சொல்லணும்? இஸ்லாத்தை தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கும். சொர்க்கம் வேண்டுமா, அதற்கு ஈமான் இருக்கும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருக்கணும். ஆனால் இந்த நீதத்தினுடைய விஷயத்தில் இஸ்லாத்தை ஒதுக்கி வைத்து விடுன்னு சொல்லுது இஸ்லாம். அல்லாஹ் சொல்றான், அவில் வாலிதைனி வல் அக்ரபீன் இயக்குனு கனியன் அவ் ஃபகீரன். அல்லாஹ் சொல்கிறான், எனவே வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு யஅதிலு. இஸ்லாம், ஒரு இஸ்லாமியன் தவறு செய்து விட்டான், அவன் இஸ்லாமியன் என்பதற்காக வேண்டி மாத்திரம் நீ அவனை விட்டு விடாதே, இஸ்லாத்தை ஒதுக்கி வை. வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின், உங்களுக்கு ஒரு கூட்டம் துரோகம் செய்யலாம், உங்களுக்கு ஒரு கூட்டம் உங்களை அடிக்கலாம், வெட்டலாம், அவர்களுக்கு நீதி செலுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் இஸ்லாத்தையே அழிக்கணும் என்று கங்கணம் கட்டி வரக்கூடிய ஒரு கூட்டம் வந்தாலும் யஅதிலு, அவர்களுக்கு நீதத்தை செலவழியுங்கள். இப்படிப்பட்ட மார்க்கம். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நீதமாக இருக்கிறார்களோ, அது அவர்களுடைய நீதிபதியினுடைய பதவியாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய என்னென்ன துறைக்கு யார் தலைமையாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு கீழே பொறுப்பு கொடுக்கப்படும் பொழுது அந்த பொறுப்பிலே யார் நீதவான்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஹ்லுல் ஜன்னah ஸலாசுன், 3 நபர்கள் மீது சொர்க்கம் கடமையாக ஆகிவிட்டது. து சுல்தானின் முக்ஸித்துன், நீதமான முறையிலே நீதத்தை மாத்திரம் நீதமாக மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய அவன் மீது சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது. அப்ப அர்ஷினுடைய நிழல் முதல் யார் என்று சொன்னால், நீதமாக தங்களுடைய பொறுப்புகளிலே யார் நீதமாக இருக்கிறார்களோ